பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கும் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அப்பா, நீர் இஸ்ரவேலரை பாலைவனத்தில் கூட கைவிடவில்லை. நீர் எங்களை நாங்கள் கடந்து போகிற பாலைவனத்தில் கைவிடவே மாட்டீர். வானத்தை எங்களுக்காக திறந்து மன்னாவை பொழியக்கூடிய வல்லமை உமக்கு இருக்கிறது ஆண்டவரே. 40 வருஷம் பாலைவனத்தில் ஞானிகளை எழுப்பின தேவன் எகிப்தில் எழும்பாத ஞானிகள் வெறும் பாலைவனத்தில் எழும்பினது போல எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபையும் இரக்கத்தையும் ஏராளமான தாராளமான கிருபையையும் கொடுத்து எங்களை நடத்துவீராக. உங்களுடைய பரிசுத்த ஆவினால் எங்களை பலப்படுத்தி ஆளுகை செய்யும். இயேசுவின் இரத்த கொட்டைகள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஞானி ஒருத்தர் சொல்லும் போது சொன்னார், ரெஸ்ட் எடுத்து ஓடுறவங்க ஓடுவாங்க, ஓடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறவங்க இருப்பாங்க, ஓடும்போதே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார் அப்படின்னா. ஆமேன். ஓடிக்கொண்டிருக்கும் போதே என்ன கொடுப்பாராம்? ரெஸ்ட்டில் இருக்கும்போதே ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். இஸ்ரவேலர்களை பற்றி படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. 40 வருஷம் பாலைவனத்தில் நடக்கிறாங்க, நடந்துனே இருக்கிறாங்க. ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் தெரில, ரெஸ்ட் எடுக்காத மாதிரியும் தெரில. நல்ல ரெஸ்ட்டு, நல்ல ஒர்க்கு, எக்ஸலண்ட்டாக ஆண்டவர் பிளான் பண்ணுறார். நல்ல சாப்பாடு. ஆமாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை பூமியினுடைய விளைச்சல் அல்ல, காலையில் 6 மணிக்கெல்லாம் விழுகிற மன்னா, வானத்திலிருந்து பொழிகிற மன்னா. ஆமாம், ஓடும்போதும் அவர்கள் பலவீனம் அடையவில்லை. அவர்கள் இளைப்பாறுதல் இருக்கும்போது அவர்கள் லேசியாகவும் இல்லை. அவர்களை அற்புதமாய் நடத்துகிறார். வானத்தை திறந்து மன்னாவை கொடுக்கிறார். எகிப்தில் அவர்கள் சாப்பிட்டதை விட அவரை நம்பி வனாந்திரத்தில் அதிகமாய் சாப்பிட்டார். எகிப்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததை விட அவரை நம்பி வனாந்திரத்தில் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். இன்றைக்கு எகிப்தில் அவர்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் வீடு வேலை செய்கிற, கட்டிடம் கட்டுற ஏழை தொழிலாளர்கள், அடிமைகள். ஆனால் இன்றைக்கி எக்ஸலண்ட்டான கிராஃப்ட்ஸ்மென்னை பாலைவனத்தில் எழுப்புகிறார். அவங்க எங்கேயும் ஆர்கிடெக்ட் போய் படிக்கலை, அவங்க எங்கேயும் போய் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலை, அவங்க எங்கேயும் மேத்தமெட்டிக் ஃபார்முலாஸ்லாம் படிக்கலை. அவங்க செய்ததை இன்றைக்கி வரைக்கும் நம்மள யாரும் செய்யவும் இல்லை. அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் எல்லா ஞானமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஞானம் என்று ஒரு பெயர் இருக்கும் என்றால், ஞானம் என்பது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த ஞானத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது பேரே இயேசு. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படித்துவிட்டு இன்றைய செய்திக்கு போகலாம் என்று சொல்லுகிறேன். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 59:21. ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் மகனே, உன்மேல் என் ஆவி இருக்கும் என்றால், உனக்குள் என் வார்த்தை இருக்கும் என்றால், you will do excellent things. You will excel in your life. நம்ம மேலே ஹோலி ஸ்பிரிட் இருப்பார்னா, அவர் வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்னா, எக்ஸலன்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பாலைவனத்திலும் கர்த்தர் நம்ம எக்ஸலண்ட்டாக நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் லாபத்தில் தொழில் செய்கிறவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நஷ்டத்தில் அல்ல. நீயோ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல் அழைக்கிறார். பாலைவனத்தில் வாழறாங்க இஸ்ரவேலர்கள். வேறு வழியில் பக்கத்து நாட்டிலலாம் கடன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா கானானில் போய் சேர்ந்து திருப்பி கொடுப்பாங்களாம். நோ நோ நோ. இஸ்ரவேலர்களை பாலைவனத்திலும் கர்த்தர் நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். ஷீராதாலா காதினையான் தனபோலே தேனேபா. என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லப்படும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பசலேயலையும் அகிலோபையும் அழைத்தார் என்பது. பெசலேயேல் மற்றும் அவருடைய பேர் என்ன பேருங்க?
இங்கிலீஷில் வந்து என்ன போட்டிருக்கு, அஹோலி பாப், அஹோலி ஆலயம் நான் அழைத்தேன். God is calling people. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாத்திரமாக அழைத்திருக்கிறார். வித்தியாசமான வேலைக்கு, தன் வேலைக்கு அழைத்திருக்கிறார். ஆச்சரியமான காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க, நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. மோசேவை 3ஆம் அதிகாரத்தில் அழைத்தார், ஆடு மேய்த்து கொண்டிருக்கும். 31ஆம் அதிகாரத்தில் இந்த 2 பேர் அழைக்கிறார். ஆரோனை அழைத்தார், இன்றைக்கு இந்த 2 பேரை அழைத்தார். யோசுவாவும் கூட வச்சுக்கோ, அவனை நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்ல போகிறார். உங்களையும் என்னையும் இப்படி தான் கர்த்தர் அழைத்தார். நீங்கள் மோசே போல் இருக்க போகிறதில்ல, நான் மோசே போல் இருக்க போகிறதில்ல. நான் நானாகத்தான் இருக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் நீங்களாகத்தான் இருக்க போகிறீர்கள். பட் God has called you to do that particular appropriate ministry as an appropriate vessel. கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் யாரும் கைவிடப்படுவதில்லை. யாருக்கும் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காமல் யாரும் தவிப்பதும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்க தான் ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம நல்லா இல்லையான்னு கவலைப்படணும். கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க நம்ம கவலைப்படவே வேணாம். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். அவர்களை படைத்து ஆசீர்வதித்த தேவன் என்னையும் படைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் தாளந்து கொடுத்த தேவன் நமக்கும் தாளந்து கொடுத்துருக்கார். இந்த தாளந்தில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் யாருக்குமே தாளந்து கொடுக்காம இந்த பூமியில் அனுப்பலையா, எல்லாருக்கும் தாளந்து கொடுத்துருக்கார். ஒரு தம்பி நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி யாருக்கோ மேக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தான். என்னப்பா நீ படிக்கலையா? இல்லை பாஸ்டர், எனக்கு மேக்ஸு தானாக வரும். நிஜமாவாடா சொல்கிறேன்? நான் மணிக்கணக்காக உட்காந்தா கூட எனக்கு மேக்ஸு மறந்து போவோம். நிஜமாவாடா சொல்கிறேன்? ஆமாம். எவ்வளோ மார்க்கு? 100க்கு 100. அது குறைக்கவே மாட்டேன். எப்படிடா வருது? தானாக வரும். அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. இல்லைன்னு இல்லை, நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அதில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க. இன்னொருத்தர் ஃபஸ்ட்டு வர்றதில் நீங்கள் போய் போட்டி போட வேண்டிய அவசியம். அவரவருக்கு தாளந்து கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம என்னன்னா, அப்போ என் டேலண்ட் யூஸ் ஆகாதே, என் டேலண்ட் மார்க்கெட்டில் செய்யலை, எடுபடி இல்லைங்க. எங்கள் ஊரில் எல்லாம் பிஸ்ஸா சாப்பிட்றாங்க, ஆனால் நான் நல்லா இட்லி தான் சுடுவேன். இட்லி கடை வியாபாரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறந்துடாதீங்க, நம்ம டேலண்ட்டை எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் இயேசு. நம்ம போய் யூஸ் பண்ண தெரியாதவங்க கையில் கொடுத்தோம்னா கஷ்டம். ஆமென். ரைட்டா? தலைமையில் கை வைக்கலாமா? என்னை அழைத்த அழைப்புக்கு ஏற்றாற்போல் என் தாளந்துகளை தன் ஊழியத்துக்கென்று உபயோகிக்கிற என் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஐ பிலீவ் இன் காட். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் என்னையே விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். சனிக்கிழமை அன்னைக்கு நான் காலையில் கொஞ்சம் ஓஎம்ஆர் மினிஸ்ட்ரிக்காக போயிட்டு வர வேண்டிய ஒரு நிலை இருந்தது. காலையில் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். நல்ல வெயில், பயங்கரமான வெயில், பயங்கர வெயில். காரம் வெயிலில் நின்றுச்சு. அதில் ஏறி உட்காந்ததும் முதுகெல்லாம் சூடாயிருச்சு. அப்பா சாமி, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அந்த காரில் உட்காந்துட்டு போகிறேன். எப்படியோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த சில்னஸ் வருது. அந்த நேரத்தில் நிறைய பேர் வெயிலில் வேலை செய்கிறாங்க. அப்பாடா என்னை காப்பாற்றிட்டார். அப்போ என் மனசு, ஐயோ அவங்க கதை எப்படி, அவங்களையும் அவர் தான் காப்பாற்றுவார். அந்த நேரத்தில் ஒருத்தர் மேலேருந்து கிரேனை வச்சு டும்முன்னு இடிச்சுன்னுக்கிறான். அவனை யார் காப்பாற்றுவார்? அவனையும் அவர் தான் காப்பாற்றுவார். வானத்தில் ஒரு பறவை பறக்குது வெயிலில், அதையும் அவர் தான் காப்பாற்றுவார். இந்த ரோட்டில் ஒரு எறும்பு சுட்டரிக்கிற வெயிலில் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன குழியை தேடிக்கிட்டு போகுது, அதையும் அவர் தான் காப்பாற்றுவார். எப்படி அவர் அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாங்க, அவர் மட்டும்தான் பெரிய ஆள். ஏழையும் காப்பாற்றுவார், அனாதையும் காப்பாற்றுவார், குழந்தையும் காப்பாற்றுவார், பறவைகளையும் காப்பாற்றுவார், மிருக ஜீவன்களையும் காப்பாற்றுவார். அவரை போல் எக்ஸலண்ட் யாருமே கிடையாது. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் மாணவர். இன்றைக்கி என்னை யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே தரலையா? நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை படைச்சிருக்காரு, அவர் யூஸ் பண்ணுவார். என்னை படைச்சிருக்காரு, அவர் யூஸ் பண்ணுவார். அந்த மோசேவை அழைத்தது போல தான் இந்த 2 பேரை அழைக்கிறார், பஸ்லேலையும் அஹோலிபாபையும். அஹோலிபாபையும் பஸ்லேலையும் அழைத்தவர்கள் தான் உன்னை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, அழைத்த தேவன் உங்களுக்கு என்று நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். God has given us unique talents. ஆமென். ஓகே, செய்தியினுடைய டைட்டில் பஸ்லேல் மற்றும் அஹோலிபாபை தம்முடைய பரிசுத்த ஊழியத்துக்கு என்று
அழைத்தார் என்கிற தலைப்பில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், மன்னிக்கும், நான் இதை 3 பகுதியாக பிரிக்க போகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அஹோலிபாபையும் பெஸ்லேலையும் அழைத்தார் என்பதாகும். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரம்மாண்டமான, பிரமிப்பான, விசித்திரமான வேலைகளை வேலைகள் செய்தல் என்பதாகவும் 7லிருந்து 11 வரைக்கும். பிறகு ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நித்திய உடன்படிக்கை கர்த்தர் செய்த ஓய்வு நாளிலே உருவானது என்பதாகவும் பேச போகிறேன். 3 பகுதியும் இந்த 18 வசனங்களிலே இருக்கிறது. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு போவோம். கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தது. God called them by their name. Number 1, யாருங்க இவர்? Who is this man? Bezaleel and Oholiab. யார் இவங்க 2 பேரும்? கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக கர்த்தர் தேர்வு செய்தவர்கள். வெளியூர்லேருந்து கூட்டு வந்துடல, உள்ளேயே இருந்து சூஸ் பண்ணார். Amen. God chose the people who were dwelling in the camp. இந்த இடத்திலே இங்கேயே உள்ளவர்களை கர்த்தர் அழைத்தார். தகுதி இருக்கிறவனை அழைக்கிறவர் கர்த்தர் அல்ல, அழைத்தவனை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். நிற்பவனை கூப்பிட்டு நிற்க வைக்கிறவர் கர்த்தர் அல்ல, விழுந்திருக்கிறவனை கூப்பிட்டு நிற்க வைக்கிறவர் நம் கர்த்தர். பாலைவனத்திலே இவர்கள் புறப்பட்டார்கள். பயணம் துவங்கிவிட்டது. எகிப்தில் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நோக்கி போகிறார்கள். சீனாய் மலை அடிவாரத்திலே வந்தார்கள். 19ஆம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் வரைக்கும் தன் கட்டளைகளை பற்றி பேசினார். இப்படி தான் என்னுடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும் என்பதை 25லிருந்து 31 வரைக்கும் கூப்பிட்டார், சொல்லி கொடுத்தார். எல்லாம் சொல்லிட்ட பிறகு 31ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்ல போகிறோம். நீ என்ன பண்ணு? ஸ்டார்ட் பண்ணு. என்னுடைய ஆசரிப்பு கூடார வேலைகளை ஸ்டார்ட் பண்ணு. எதுக்காக ஆண்டவர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறார் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் வந்து வாசம் செய்யும்படியாக. ஏன் நம்ம வீடு கட்டுறோம்? நாம் வந்து வாசம் செய்யும்படியாக. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ நம்ம மேலே கை வைங்க. கர்த்தர் நம்மளை கட்டுவாரா கட்ட மாட்டாரா? ஆமென். கட்டுவாரா கட்ட மாட்டாரா? நம்மளை கட்டுறது பெருசா, பில்டிங் கட்டுறது பெருசா? நம்மளை கட்டுறது. ஏன்னா நம்ம உள்ள ஒவ்வொரு அணுக்கும் உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு அணுக்கும் ஞானம் இருக்கிறதா. எப்படியா ஞானம் இருக்குன்னு கேட்குறீங்க? ஒரு செல்லும் 2ஆக விரியுது. மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் நடக்கும். அது குட்டி போடுது. அறிவு இருந்தால் தான் போடுமா, இல்லாமல் போடுமா? அறிவு மூளையில் தான் இருக்குன்றாங்களே, அதுக்கு எங்கே மூளையே இல்லையே. இப்போ புரிஞ்சுங்க, மூளையில் தான் அறிவு இருக்குன்றதில்ல, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஞானம் எங்கே இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. சரி, சாப்பாடு நீங்கள் செய்கிறீங்க இல்லை? ஆமாம். ஜென்ரேட்டர் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. அந்த குட்டி அணு, இந்த பேப்பரை 1,00,000 முறை உரிச்சா வர ஒரு சைஸ் அணு, அதுக்கு மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்குது. அதுதான் பவர் ஹவுஸ், அதோட ஜென்ரேட்டர். நீங்களா வாங்கி போய் வச்சிங்க. ஆமென். உணவு அது தயாரிக்கிறது. வேக்யூல்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் நல்லா குட்டி ஓட்டை மாதிரி இருக்கும். இந்த ஓட்டையிலெல்லாம் வேஸ்ட்டை தள்ளி வைக்குது. நம்மளை குப்பத்தோடு எதுவும் வைக்கிறோம். எல்லாம் ஞானம், அவருடைய ஞானம் மட்டுமே. அந்த ஞானம்தான் இங்கேயும் வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடாரத்தை இவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பிளானும் தரப்போகிறார். என்னென்ன வேலைகள் செய்ய போகிறாங்களா இவங்கெல்லாம்? நம்பர் 1, இந்த மனுஷ பேரை நம்ம படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பர்சன் பேர்னா பேருங்க பெசலேல். அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். ஹீ பிலாங்ஸ் டு த ட்ரைப் ஆஃப் ஜூடா. யூதா கோத்திரத்தை சார்ந்தவர் பெஸ்லேல். இந்த பெஸ்லேல் என்ன பண்ண போகிறாராம்? வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறவருக்கும். He will think and do. Thinking is really a skill. ஏன் ஜனங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்களாம். செஞ்சுட்டு யோசிக்கிறது ரைட்டா, யோசித்து செய்கிறது ரைட்டா? சொல்லுங்கள். யோசித்து
ஆமாம். இப்போ இந்த இடத்துல கை வச்சு சொல்லுங்கள், நான் இனிமேல் யோசித்து தான் செய்வேன். சொல்லுங்கள், யோசித்து தான் செய்வேன். செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது ரைட்டா, ஃபீல் பண்ணி செய்கிறது ரைட்டா? சொல்லுங்கள். இப்போ நான் இனிமேல் ஃபீல் பண்ணி செய்வேன், இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். பஸ்லேயில் ஒரு கூடாரம் செஞ்சுட்டு இது செட் ஆகலை உடை, அவர் இன்னொரு கூடாரம் செஞ்சுட்டு இது செட் ஆகலை உடை, அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போது எக்ஸலண்ட்டாக செய்தார், ஆனால் அதற்கு முன்பதாக அவர் யோசித்தார். பெரிய பெரிய பொருள்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய ட்ரெயின் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ட்ரெயின் செய்து விடுவாங்க. அதை எல்லா ட்ரையலும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்பது போல் எக்ஸலண்ட்டாக இவன் செய்ய போகிறான். இவன் பெயர் பெஸ்லேயேல். ஆமென். நல்லா இருக்கா பேர்? பேரோட அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஹீப்ரூ லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்? பெசாலேல் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் ஹீப்ரூவில் பார்க்கலாம். பா என்கிற ஒரு எழுத்து, ஜா என்கிற ஒரு எழுத்து, லா என்கிற ஒரு எழுத்து, ஆலெஃப் என்கிற ஒரு எழுத்து, ஏல் என்கிற ஒரு எழுத்து. பெத்ஸ்லாயேல். பெத்ஸ்லாயேல். ஏல்னா ஆண்டவர். எங்கே ஏல் வந்தாலும் ஆண்டவர். ஏலோஹீம். அந்த மாதிரி ஏல் வந்தால் யார்? ஆண்டவர். அப்போ பெத்ஸ் அப்படின்னான்னு பார்த்தோம்னா ஷேடோவா, ஆண்டவரின் நிழலில் அப்படின்னு அர்த்தம். யாரோட நிழலில்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான். இப்போ சொல்லுங்கள், பெத்லேலுக்கு அறிவு எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவருடைய நிழல். மதர் மேரி கன்சீவ் ஆனவங்க எங்கே? உன்னதமானவருடைய நிழல் உண்மையிலிடும். புரியுதுங்களா? யூ வாண்ட் இன்டெலிஜென்ஸ், இஃப் யூ வாண்ட் விஸ்டம், சிட் அண்டர் த விங்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய நிழலில் வந்து உட்காரு மகனே, நீ ஞானமுள்ள மகனாய் மாறுவாய், மகளாய் மாறுவாய். பெத்லேல்னா அண்டர் த ஷேடோ ஆஃப் காட், அண்டர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பில் என்று அர்த்தமா அவர் பேர். அடுத்த முறை ஞானஸ்தானம் நடக்கும்போது யாராவது பிள்ளைகளுக்கு பெத்லேல்னு வைங்க. ஓகே. இரண்டாவது ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனு, அந்த இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு முன்னாடி பெத்லேல் என்னென்னலாம் செய்ய போகிறாரா முதல்ல யோசிப்பார். ரைட்டா? விரல் விட்டுக்கலாமா? ரெண்டாவது, பொன்னிலையும் செய்வார், வெள்ளியிலையும் செய்வார், வெண்கலத்திலையும். பொன், வெள்ளி, வெண்கலம் மூணுத்துலேயும் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களான்னு தெரில. கோல்டு ஸ்மித் தனியாக இருப்பாங்க, காப்பர் ஸ்மித் தனியாக இருப்பாங்க, சில்வர் ஸ்மித் தனியாக இருப்பாங்க. ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸலாக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஒரே ஒரு ஆள், பெத்லேல், தேவனுடைய நிழலில் இருக்கிறவன் செய்வான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு 3 வேலையை எடுத்துக்கலாமா? ஊழியமோ நல்லா பண்ணுவேன், ஆமேன்னு சொல்லுங்கள். வேலையோ நல்லா பண்ணுவேன், வேலை பிஸ்னஸ்லாம். ஃபேமிலியும் நல்லா பார்த்துப்பேன். எத்தனை பேருக்கு இந்த 3 ஆசீர்வாதம் வேணும்? ஆமீன். கோல்டு வந்து ஆண்டவர் வச்சுப்போம். கோல்டு எதை வச்சுப்போம்? ஆண்டவருடைய வேலை வந்து கோல்டு. சில்வர் வந்து நம்ம வீட்டு வேலை வச்சுப்போம். 3வது வந்து வெண்கலம் வந்து உலகத்து வேலை வச்சுப்போம். எத்தனை பேர் எக்ஸலண்ட்டாக செய்ய போகிறீங்க? சொல்லுங்கள், நான் கோல்டு வேலை, நான் சில்வர் வேலை, நான் வெண்கலம் வேலையை எக்ஸலண்ட்டாக செய்வேன். ஏனென்றால் நான் உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறேன். நான் தான் அந்த பெத்லேல். ஏன் சொல்ல மாட்டீங்க மகனே மகளே? முடியும். நீங்கள் செய்யலைன்னா யார் செய்வாங்க? உன்னதமானவரின் நிழலில் இருக்கிற இந்த பெத்லேலே செய்யலைன்னா வேற யாரும் செய்ய முடியாது. பெத்லேலை அழைத்தது அதற்காகத்தான். He can do 3 different works. பொன்னிலையும் வெள்ளியிலையும் வெண்கலத்திலையும் செய்கிறான், யோசித்து செய்கிறான். இப்போ தான் நீங்கள் வச்சுக்கணும், யோசித்து செய்வேன். சொல்லுங்கள், பிளான் பண்ணி செய்வேன், ஐடியா பண்ணி செய்வேன், திட்டமிட்டு செய்வேன், ஸ்ட்ராட்டஜிக்காக செய்வேன். இதெல்லாம் அவசியம். அப்படியே செய்வேன்ல, எப்படி செய்வேன்? பிளான் பண்ணுவேன், திட்டமிடுவேன். நான் 3 வேலை செய்ய வேண்டியிருக்குது. என்னென்ன வேலை? கோல்டு வேலை, சில்வர் வேலை, வெண்கலம். இது பூமிக்குரிய வேலை செய்யணும். என் ஆண்டவரை பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், என் வேலையை பார்த்துக்கணும். நான் தான் அந்த கிராஃப்ட்ஸ்மேன். என் பேர் பெத்லேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இது மட்டும் இல்லைங்க, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திரை வேலை செய்கிறதுக்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் நிரப்பினேன். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிங்க, தேவ ஆவினாலே நிரப்புகிறார். இப்போ புரிஞ்சுக்கணும், எல்லா வேலையும் செய்வீங்க நீங்கள், எல்லாத்துலேயும் கை வச்சுட்டு ஒன்றுமே உருப்படியாக செய்யாமல் இருப்பீங்களா? இல்லை பிரதர், நாங்கள் எல்லாமே செய்வோம், எங்கள் ஆண்டவர் தேவ ஆவினால் என்ன நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா? என் தேவ ஆவினால் நிரப்புவார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவ ஆவினால் என்னை நிரப்பி எல்லா வேலையும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா.
பஸ்லயேல் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜூடா. ஜூடா என்றால் துதின்னு அர்த்தமா. என்னது? ப்ரைஸ். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ டயர்டாகாமல் சொல்கிறோம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். இப்போ நிறுத்துவோம். நம்ம என்ன சொல்கிறோம்? எதுக்கு சொல்கிறோம்? யாரை துதிக்கிறோம்? இப்போ நம்ம சொல்லும்போது அவர் வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பாக வருவார். அவர் வந்தார்னா வெறுங்கையாக நம்மளை விட்டுட்டு போவாரா? ஏதாவது கவனிச்சிட்டு போவாரா? நமக்கு என்ன வேணுமோ அதை கவனிச்சிட்டு போவார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நிலைக்கு ஏற்றார் போல். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். தாத்தா பாட்டி அப்படின்னு கூடும்போது இந்த 10,000 ரூபாய் பிடின்னுவாங்களா? நம்ம எது கேட்குற மாதிரி தருவாங்களா? நான் எதுக்கு அவங்கள தாத்தான்னுக்கிறேன்? அந்த ஐஸ்காரன் போவான், அந்த பீன்னு ஒரு ஐஸ் அடிச்சுன்னு போவான். அப்போ அந்த சவுண்டு கேட்கும்போதே நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். என்ன வாங்கிதா? ஐஸ் வாங்கிதா. 10,000 கூட நான் சொல்ல போகிறேன். ஆமாம், தாத்தா பாட்டி தாத்தா தாத்தா சொல்லும்போது என்ன பண்ணுவார்? வந்து எனக்கு ஒரு வேலை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாவது வாங்கி கொடுப்பார். இல்லை விட மாட்டோம். பெருசாகிட்ட பிறகு எனக்கு காசு கொடு, எனக்கு கோல்டு கொடு. ரொம்ப பெருசாகிட்ட பிறகு அந்த லேண்டே கொடு எனக்கு. அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறோம். நம் தேவன் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறார். உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வழி இருக்குது. ஆண்டவரையே இறக்கிடலாம். நம்ம ஆண்டவருக்கு பெரிய கட் அவுட் வச்சு மீட்டிங் போட வேணாம். 100 ஸ்தோத்திரம் இல்லை, ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிச்சுக்கிட்டே இருந்த ஒரு ஃபேமிலி, யூதா ஃபேமிலியிலேருந்து ஒருத்தனை தேர்வு செஞ்சார். அந்த பையன் பார்த்தா ஆண்டவருடைய நிழலிலே அமர்ந்து இருக்குது. அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, ஏய் சொல்லுங்க ஆண்டவரே, நான் மோசைகளை எல்லா பிளானை கொடுத்துருக்கேன், அதை திங்க் பண்ணு. மோசே சொல்லுவார், என்ன பண்ணு? மோசே சொல்கிறது என்ன பண்ணு? முதல்ல வரைஞ்சி ஒரு ரியல் இமேஜ் காட்டு, ஒரு வர்ச்சுவலாக ஒரு இமேஜ் காட்டு. மோசே அப்ரூவ் பண்ண பிறகு அதே போல் செய் என்றார். பஸ்லயேல் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. இது பேர் தான் தரிசனம், இது பேர் தான் விஷன். என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்படின்னா எத்தனை மொழியில ஜாதி மக்கள் எத்தனை மொழி பேசுறாங்க, அத்தனை மொழிகளையும் திருச்சபை அமைக்க வேண்டும் என்பது உள்ள இருக்குதா இல்லையா? யூ நீட் டு திங்க், ஐ ஹேவ் டு திங்க். நாம் யோசிக்க வேண்டும், நிறைய யோசிக்க வேண்டும். இது யாரோட ஜாப் ஆயிடுச்சு? பஸ்லயேல். இப்போ செகண்ட் பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள இன்னொரு கோத்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. டான், ட்ரைப் ஆஃப் டான். ஹல்லேலூயா. தான் கோத்திரமும் ஒரு எக்ஸலண்டான கோத்திரம். ஆமென். 12 பிள்ளைகளில் இவரும் ஒருவர். ஆமென். ஆமாம். யாக்கோபுடைய 5வது மகன். ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்லாலுக்கு பிறந்த மகன். நமக்குலாம் தெரியும், ராகேல் ஆட்சிக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன பண்ணிருச்சு? அவங்க வேலைக்காரியை கூட்டு வந்து யாக்கோபு தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. என் வேலைக்காரிக்கு பிறக்கிற குழந்தை என் குழந்தை, என் அக்கா குழந்தை என் குழந்தை இல்லை, என் வேலைக்காரி குழந்தை என் குழந்தைன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. அப்போ தான் யார் பிறந்ததுங்க? தான் பிறக்கிறான். நம்ம வடக்கு பக்கம் உள்ள ஒரு ட்ரைபு. ஆமாம், டான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன். ஆமாம். இந்த தான் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த தான் கோத்திரத்திலிருந்து ஒரு எக்ஸலண்ட் பர்சன் வரப்போகிறான். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல விசேஷம் நம்ம படிக்கும்போது தானோட பேரே காணோம், தான் கோத்திரத்தோட பேர் காணோம். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அது ஆண்டவருடைய பிளான். தான் என்றால் ஜட்ஜ்மெண்ட் என்ற அர்த்தம். டு ஜட்ஜ், நியாயம் விசாரிப்பதற்காக அல்லது நியாயம் தீர்வு செய்யப்படுவதற்காக. ஜட்ஜ் என்று அர்த்தம். அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான் அல்லது நியாயம் தீர்க்கப்பட போகிறான் என்ற அர்த்தம். இந்த தான் கோத்திரத்திலிருந்து ஒருவனை எழுப்புகிறார். அவர் பேர் என்ன பேர்? படிங்க பார்க்கலாம். பின்பு தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாசின் குமாரனாகிய அகோலியாபையும். அகோலியாப். இதுவும் ஆலஃப் இருக்குது, ஹே இருக்குது, லா இருக்குது, யோத் இருக்குது, திரும்பி இன்னொரு வா இருக்குது. அஹோலி பாப். இந்த அஹோலி பாப், அஹாவ், அபா அப்படின்னு அர்த்தம் போட்டால் ஃபாதர்னு அர்த்தமா. லிபாப் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து டென்ட்னு அர்த்தமா. தகப்பனுடைய கூடாரத்தில் இருந்து என்று அர்த்தமா. ஆமென். ஃபாதர்ஸ் டென்ட். ஃபாதர்ஸ் டென்ட்டில் பிறந்தவர்
காட்ஸ் டென்ட்டில் வேலை செய்ய வரப்போகிறார். காட்ஸ் டெபர்னக்கிள்குள்ளே வேலை செய்ய வருகிறார். ஹோலி பாப், இவனையும் கர்த்தர் அழைக்கிறார். இவன் என்ன பண்ணுவானா, யாருக்கு துணையாக இருப்பான்? பெஸ்லேலுக்கு துணையாக இருப்பது மட்டுமன்றி ஞானமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன், நான் உனக்கு கட்டளை யாவையும் அவர்கள் செய்வார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, there is not one man, there will be a group of men. ஒருத்த மட்டும் ஞானமுள்ளவனாக இருக்க மாட்டான், அத்தனை பேரும் ஞானமுள்ளவனாக இருப்பான். ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலைகள் வந்து ஞானமாய் செய்வார்கள்னு சொல்கிறார். ஆமென். நம்மகிட்ட நிறைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உடன் ஊழியர்களை கொடுத்துருக்கார். எல்லாரும் புரிஞ்சுங்க, ஆண்டவரே எல்லாரும் செய்கிற மாதிரி நான் வேலை செய்ய மாட்டேன், நான் ஞானமாக செய்வேன், எக்ஸலண்ட்டாக செய்வேன். யாராவது வந்தாங்க, இது யாருங்க செஞ்சுது, இந்த சிஸ்டரா சூப்பராக பண்ணியிருக்காங்களே என்று சொல்லுகிற அளவுக்கு தான் நான் வேலை செய்வேன். இல்லையா? ஆசரிப்பு கூடாரனுடைய மாடல் இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் செய்ய முடியல. எங்கேருந்து என் ஞானம் வந்துச்சு? பரத்துலேருந்து வந்துச்சு. எங்கேருந்து என் கோல்டு வந்துச்சு? தரலங்க, அந்த ஜனங்களே வச்சுருந்தாங்க. எங்கேருந்து என் மரம் வந்துருச்சு? வச்சுருக்காங்களே ஜனங்க. அந்த காட்டில் ஏது மரம்? நிற்கிறதுக்கே நிழல் இல்லை, மரம் வச்சுருக்காங்க. மரம், ஒவ்வொரு மரமும் கோல்டும் சில்வரும் வெண்கலும் எங்கேருந்து வந்தது? எவ்ரிதிங் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். திருச்சபையே இன்னைக்கு நீங்கள் வெறுங்கையா உங்களை பார்க்குறீங்க. உங்களுடைய கை வெறுங்கையா இருந்தாலும் உங்கள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கிறது, அது ஐஸ்வர்யவானின் கரம். ஆமென். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காலி லேண்ட் இருக்குது, நான் இருக்கு, அது பேர் காலி லேண்ட். அங்கே ஒருத்தர் ஒரு 100 மாஞ்செடி வச்சுட்டு போயிட்டார். 20 வருஷம் கழிச்சு அது பேர் காலி லேண்டா மாந்தோப்பா? எப்படி மாறிச்சு? காலி லேண்டில் என்ன வச்சார்? யாரோ ஒரு எஜமான் விதை போடுறதுனால காலி லேண்ட். இன்றைக்கி நீங்களாம் ஏழைகள். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு பிஸ்னஸை போட்டார். 20 வருஷம் கழிச்சு நீங்களாம் தொழிலதிபர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ கை நீட்டி கேளுங்க, ஆண்டவர் ஒரு குட்டி பிஸ்னஸ் கொடுங்க ஆண்டவர், 20 வருஷத்தில் நான் தொழிலதிபர் ஆகிறேன் பாலைவனத்தில். ஏன்னா 40 வருஷம் தான், இந்த 40 வருஷம் பயணம். 40 வருஷத்தில் தொழில் அதிபர்களே உருவாக்கிடலாம். என்னாக்கிடலாம்? கை விரிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி நான் வெறுங்கை, இனிமேல் நான் ஒரு தொழிலதிபர். ஆண்டவர் இன்றைக்கி என் கையில் 1000 ரூபாய் இல்லை. ஆண்டவரே நீங்கள் சொல்லும்போது, சபை கட்டும்போது, ஊழியம் செய்யும்போது, லேண்டு வாங்கும்போது யாருக்கு தெரியும், என் கையில் 1 கோடி ரூபா கூட இருக்கலாம் கர்த்தருக்கு என காணிக்கை படைப்பதற்காக. வெறுங்கையை ஐஸ்வர்யம் உள்ள கைகளாய் மாற்றுகிற தேவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? They were slaves. அங்கே அடிமைகளாக வேலை செஞ்சவங்க. Now they have become generous givers. எகிப்தில் அடிமைகள் ஐயா, 1 கிலோ மீன் வாங்கி சாப்பிட்டதில்ல, 1 கிலோ மீன் வாங்கி எஜமான் வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டு போட்ட முள்ளை சாப்பிட்டவங்க. அவங்க இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்க? ஏராளமாய் கொடுக்குறார்கள், தாராளமாய் கொடுக்குறார்கள். இது நீங்கள் 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனரஸாக கொடுத்தாங்களா. ஆலயத்துக்கு வேண்டும் மட்டும் கொடுத்தாங்களா. எங்கேருந்து கோல்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரில. போகிற வேலை அங்கங்கே பள்ளத்தில் கிள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்தாரா என்னன்னு தெரில. அப்படின்னு தான் இலுஸ்ட்ரேஷன் வந்துருக்கும். அவர்களை கொண்டே செய்தார். கை அப்படி வச்சுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த ஜனங்களோட வேலையெல்லாம் எடுத்துங்க. கிளம்புனும் போது மூட்டை கட்டிக்கிட்டு தூக்கிட்டு கிளம்பணும், கரெக்ட் தானே? அப்புறம் காலையில் 6 மணிக்கு எல்லாரும் போய் சாப்பாடு பறக்கணும். ஒய்ஃபு போய் ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு வரதெல்லாம் கிடையாது, ஆளாளுக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். அது அப்படின்னா மண்ணா. அப்புறம் காடை பிடிச்சிட்டு வரணும், சமைச்சு சாப்பிட்ணும், நடந்து போகும்போதே கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள குட்டிங்க பெற்று எடுக்கணும், இல்லை எல்லா நிகழ்ச்சியும் வைக்கணும். இதில் வர சேபத்து கொண்டாடணும், 7 பண்டிகைகள் கொண்டாடணும். எல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எப்படிங்க அப்படி தாங்க நம்ம ஆண்டவர் நம்மை ஓடிக்கொண்டு இருக்கும் போதே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சண்டே அன்றைக்கி ரொம்ப டயர்சமான நாள். பாஸ்டர்மா இங்கே வரல, நான் நிமிலச்சேரிக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்து நீ தான் என்னது எக்காலம் ஊதணுன்ட்டாங்க. ஏன்னா எக்காலம் ஊதுறவர் வரல. அப்புறம் நீ தான் கீபோர்டு வாசிக்கணும். கீபோர்டு வாசிக்கிற வேறு இடத்துக்கு போயிட்டார். வாசித்து முடிச்ச பிறகு நீங்கள் தான் மெசேஜ்னாங்க. மெசேஜும் கொடுத்து முடிச்சிட்டேன். ரேமா முடிஞ்ச பிறகு கடைசி ஃபைனல் ப்ரேயர் நீங்கள் தான் பண்ணுங்கண்ணே. லேண்டை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் தான் பண்ணணுனாங்க. அப்பாடான்னு போய் உட்காரும்போது மக வந்து கிளாஸ் நீங்கள் தான் நாங்கள். ஐயோ கிளாஸும் நான் தானா? ஆமாம் நீங்கள் தானேப்பா சொன்னீங்க. சரி கிளாஸ் எடுத்து முடிக்கல. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கிற, என்னை நீ தான் கூப்பிட்டு போகணும், மறந்துட்டியா? தோதோ வரமா, நான் இன்னும் சாப்பிட கூட இல்லைம்மா, அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் வா. எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு போய் விட்ட பிறகு, என்ன அந்த கார் இவ்வளோ அழுக்காக வச்சுருக்க, இப்படி இருக்க? இல்லைம்மா தூசியும் தண்ணியும் பட்டுச்சு. எப்படி வச்சுருக்க பார்.
சரி வா சாப்பிடு அப்படின்னா. சாப்பிட்ட பிறகு ஐயோ இந்த அழுக்கான காரில் வீடு வரைக்கும் போனோமே, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன். தொடை மகனே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நம்மளே சர்ச்சில் ஒரு புள்ள வந்துச்சு, அம்மா தண்ணி மட்டும் அண்ணாக்கு எடுத்து வந்து கொடுத்துருமா, நான் தொடச்சிடுறேன். தண்ணி எடுத்துட்டு வந்துச்சு, நான் தொடச்சேன். எங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க, திரும்பி வரும்போது இந்த லிஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, மறந்துட போகிறீங்க. நான் சாப்பிட்டு படுக்கலான்னு பார்த்தேனே, அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் 4 மணிக்கெலாம் இங்கே வரணும், ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகணும். ஆண்டவரே இப்போ தானே நான் சாப்பிட்டு காரை வெயிலில் க்ளீன் பண்ணேனே, படு பண்ணுறதுக்குள்ளே. லாமைக்கு பிரதர் ஃபோன் பண்ணார், எங்கன்னா இருக்க? நான் நிமிடச்சேரியில் இருக்கேன்ப்பா. நான் பட்டாபுரமில் இருக்கேண்ணா, கொஞ்சம் வாயேன், நான் சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ வாங்க போகிறேன், என் கூட துணைக்கல. அப்புறம் அவர் வந்தார், அவர் எல்லா பொருளையும் எடுத்து போட்டார், பில்லு கட்ட ஹெல்ப் பண்ணார், லைனில் நின்னார், எல்லாம் பண்ணி காரில் ஏற்றிட்டு போனா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாமி ஓட விட்டுக்குனே வேலை வாங்குறீங்களே சாமி, ஓட விட்டுக்குனே, இதெல்லாம் படுக்க விட்டு வேலை வாங்கினாங்களோ, ஓட விட்டுக்குனே வேலை வாங்குறீங்களே சாமி. இல்லை மகனே, உன்னால் முடியும். ஆமென். ஷோழிகநல்லூர் போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி போய் இங்கிலீஷ் திருச்சபை நடத்தக்கூடிய கிருபையும் கர்த்தர் கொடுத்தார். உங்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பலனை தான் தருவார். போகிற வழியில் உங்களை வேற வந்து பார்த்தேன், உங்களுக்கு குடிக்க தண்ணி நான் கொடுத்தேன், உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுத்தேன். நம்ம ஆண்டருக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் செய்வேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே சொல்லுங்கள், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்து சாதிக்கக்கூடிய பலன் உண்டு. இதில் டீம் ஒர்க் வேறு. பெஸ்லேயல் வந்துட்டாரு, ஒஹலிபாப் வந்துட்டாரு, எல்லா பீப்புளும் வந்துட்டாங்க, ரா மெட்டீரியல் வந்துருச்சு, ஆர்டிஸ்டிக் டிசைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு டிசைன் எடுத்து அந்த மாடல் காட்டுறாங்க மோசைகளை. மோசை அப்படியே ப்ரேயரில் இருக்காரு, ஓ ராதாலா ஷதீனயா தனபா கதனபா பஸ் இப்படி தானே பண்ணியிருப்பாங்க. பஸ்லேயும் ரீதானாபா கதனபா லாதானாபா 2 பேரும் ப்ரே பண்ணி ஆண்டவருடைய பிரசன்ஸில் எஸ் 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 சூப்பர், இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணு. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் பிபிடி போடுறவங்க, ஆடியோ போடுறவங்க, சமைக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் அவங்க டிரைவரை கூப்பிட்டுட்டு ஒரு உடம்பு சரியில்லாத ஸ்திரீக்கு ப்ரே பண்ண போகிறாராம். பாஸ்டரும் யார், டிரைவர் கூட சேர்ந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஆள், அந்த டிரைவரும் அவரும் ப்ரே பண்ணியிருந்தாங்க. பாஸ்டர் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு டிரைவர் மேலே பரிசுத்தாவினர் எகிரி வந்து அந்த மனுஷன் கிட்ட போய் அந்த சகோதரியை தலை மேலே தொட்டு எண்ணெய் ஊற்றுறாரு. அந்த சகோதரி சரியாயிட்டாங்க. யார் மூலமா? ஆமாம், ஆப்ரேட் பண்ணுறவர் கர்த்தர். பாஸ்டர் பேசிக்கினே இருக்கலாம், உங்கள் மூலயமா அதிசயம் நடக்கும். ஆமென். இதோட அம்மாக்காக ப்ரே பண்ண போகிறோம். அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வியாதி சரியே ஆகாது, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரியும், என் தங்கச்சி அது 6 வயது குழந்தையாக இருக்கும்போது இதே மாதிரி தான் கட்டி வந்துட்டு அவ்வளோதான் என்று அனுப்புனாங்க டாக்டருங்கெல்லாம். ஃபுல் டோட்டல் பாடி ஜென்ரல் செப்டிசிமியா ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் துர்நிற்றம் வீசக்கூடிய அனுப்பல அனுப்பிச்சார். என் ஆண்டவர் ஒரு விசை தொட்டார், என் சகோதரிக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து நீங்கள் வாழ வைத்தது போல் நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் எக்ஸலண்ட்டாக செய்வார். அல்லேலூயா. நம்ம எதை மிஸ் பண்ணுறோமோ அவரை மிஸ் பண்ணக்கூடாது, அவர் பிரசன்னத்தை மிஸ் பண்ணக்கூடாது. His presence is very important. Holy Spirit is very important. He will do all the constructions. ஒன்றுமில்லாத வெறும் கைகளை வைத்து ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க வல்லவராய் இருந்தார். எல்லாத்துக்கும் மேல God inspired the people. ஜனங்களை உற்சாகப்படுத்திட்டார். ஜனங்க ஃபயர் ஆயிடுச்சு. வாங்கயா ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகலாம், வாங்கயா சிவர் ஊழியம் போகலாம், வாங்கயா இது மார்ச் மந்த் எண்டில் வந்துக்கிறோம், ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஓஎம்ஆரில் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி இந்த வேர்ல்டு கப் ஃபீவர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏப்ரல் மே ஜூன்னா ஸ்டார்ட் ஆகிடணும். சிறுவர் ஊழியோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடணும். வாங்க பார்த்துடலாம். God is inspiring all of you. ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உந்துகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். புது புது ஐடியா வேணும். என் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஐடியா சொல்லுங்கள், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், வித் கிரேட்டர் ஸ்பெசிஃபிகேஷன், வித் காட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஹல்லேலூயா. ஆமாம், வண்டர்ஃபுல்லான கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து ஸ்கில்ஃபுல்லாக உருவாக்குகிறார்கள் இவர்கள். 2 பேர் டீம் ஒர்க்கு. என்னென்ன செய்யணுமா பாருங்கள். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த ஐட்டம்ஸோட பேர் நான் சொல்கிறேன், தம்பி அந்த இமேஜஸ் போடுவார். நம்பர் 1, அந்த 7th verse சொல்லப்பட்டிருக்கு, ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும். என்னதுங்க? வரல விட்டுங்க. என்னத்தை செய்யணும்? இமேஜ் போட்டிருக்காங்களா? அது என்னது? இப்படி தான் இருக்கும் கூடாரம், மொத்தத்தையும் செய்யணும். 2வதாக சாட்சி பெட்டியை செய்ய வேண்டும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்க சொல்லித்தர டைம் எனக்கு நீங்களே. எதை செய்யணுமா? சாட்சி பெட்டி. 3வதாக மர்சி சீட், கிருபாசனம். ஹல்லேலூயா.
4th ஒன் வந்து கூடாரத்தில் உள்ள சகல பணிமுட்டுகளும், ஃபர்னிச்சர் ஆஃப் த டபர்னக்கிள், மொத்த ஃபர்னிச்சர் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்க வேண்டும். 5வதாக மேஜையும் அதன் பணிமுட்டுகளும், த டேபிள் அண்ட் இட்ஸ் யுட்டன்சில்ஸ், 5வது பொருள். 6வது சுத்தமான குத்து விளக்கும் அதன் சகல கருவிகளும், த பியோர் கோல்டு லேம்ப் ஸ்டாண்ட் வித் ஆல் இட்ஸ் யுட்டன்சில்ஸ். குத்து விளக்கு மொத்த ஆசரிப்பு கூடாரலையும் எங்கேயுமே லைட்டு கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஓரத்தில் இந்த குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தையே பார்க்க முடியும். ஓகே. 7வது ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், தூபபீடம், தூபம் காட்ட வேண்டும். அதுவும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அங்கே தான் யோவானோட அப்பா சகரியாவுக்கு தரிசனமாச்சு. ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். 8வது த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங் வித் ஆல் இட்ஸ் யுட்டன்சில்ஸ், தகன பலிபீடம் அதன் சகல பணிமுட்டுகளும். இந்த ஆல்டர் எது? வெளியில் உள்ள பலிபீடம், காளைய வெள்ளாட்டு கடலாம் விட்டாங்க அந்த பலிபீடம். 9வது தொட்டி, வெண்கல தொட்டி, த லேவர். மிருகம் வர்றதுக்கு முன்னாடி சுத்தமாக கழுவி தான் என்ன பண்ணுவாங்க, அதை பர்ன் பண்ணுவாங்க, ஆஃபரிங் கொடுப்பாங்க. 10வது த கார்மெண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஆராதனை வஸ்திரங்கள். சாதாரணமாக எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு வர முடியாது. தேர் இஸ் அ ஸ்பெஷல் ட்ரெஸ். 11வது ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக பரிசுத்த வஸ்திரங்கள், த ஹோலி கார்மெண்ட்ஸ் ஆஃப் ஏரன் த பிரீஸ்ட். கார்மெண்ட்ஸ் ஒர்க்கும் செய்யணும். 12வது அவங்க பிள்ளைகள், கார்மெண்ட்ஸ் ஆஃப் ஏரன் சன் டு மினிஸ்டர் அஸ் பிரீஸ்ட், ஆசாரியம் ஊழியம் செய்வதற்காக ஆசாரனாகிய ஆரோனின் குமாரரின் வஸ்திரங்களும். 13வது அனாயிட்டிங் ஆயில், அபிஷேக தைலம், சாதாரண தைலம்ல இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய், ஃப்ரெஷ் ஒலிவ எண்ணெய். அப்போ தான் இடித்து பிழிஞ்சு ஊற்றுவாங்க, அது எரியும். அப்போ தான் அவங்க கண்ணு முன்னாடி இடிச்சு. நெக்ஸ்ட் 14 ஸ்வீட் இன்சென்ஸ் ஆஃப் த ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கம். மொத்தம் 14 ஐட்டம் இவங்க செய்வாங்க. சில வேலை செஞ்சு முடிஞ்சிடும், சில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணமாக இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் டெய்லி செய்யணும். சுகந்த வர்க்கம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும். திருச்சபையே நம்ம அப்பாவோட ஊழியத்தை டெய்லி பண்ணோம். ஆர்டினரியாக பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும். எப்படி பண்ணோம்? புது லெவலில் பண்ணோம், நெக்ஸ்ட் லெவலில் பண்ணோம், ஆசீர்வாதமாக பண்ணோம், பயங்கரமாக பண்ணோம். எனக்குலாம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஒன்றுத்துக்கும் வல்லமையாக பண்ணோம், பராக்கிரமமாக பண்ணோம், பெரிய அளவில் பண்ணோம், ஞானமாக பண்ணோம், வித்தியாசமாக பண்ணோம், தலைமையில் கை சொல்லுங்க, யோசித்து பண்ணோம், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பண்ணோம், போர் அடிக்காமல் பண்ணோம், ஆசீர்வாதமாக பண்ணோம். ஹல்லேலூயா! இது கர்த்தருடைய ஊழியம். ஃபயரா பண்ணோம். தூப வர்க்கம் ஏறெடுக்க வேண்டும், அபிஷேக தைலம் எல்லார் மேலும் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா! எல்லாத்தையும் செய்ய வேண்டும், என் கட்டளையின்படி செய்ய வேண்டும். இந்த 14 வேலையும் நம்ம செய்ய போகிறோம். உங்களுடைய ஞாபகத்துக்காக ஒரு முறை ரிப்பீட் பண்ணிடுறேன். 14 வேலை. டெபர்னக்கிள் ஆஃப் மீட்டிங், ஆசரிப்பு கூடாரம் ஃபுல்லாகவே நீ வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். என்னுடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நீ ஊழியம் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கிருபாசனத்துக்கு முன்பாக ஊழியம் செய்யணும். ஆமேன். சகல பனிமுட்டுகளிடத்தில் செய்ய வேண்டும். மேஜையும் அதன் பனிமுட்டுகளின் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும். சுத்தமான குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், தூப பீடத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். தகன பலிபீடத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். வெண்கல தொட்டியிலே ஊழியம் செய்ய வேண்டும். ஆராதனை வஸ்திரங்கள் அணிந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆசாரியன் கூடான உடைகளை அணிந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஆரோனின் குமாருடைய உடைகள் அணிந்து ஊழியம் செய்ய வேண்டும். அபிஷேக தைலத்தால் நிரப்பப்பட வேண்டும். சுகந்த வர்க்கம் இட வேண்டும். ஹல்லேலூயா! நம்மளை கர்த்தர் விட மாட்டார். நாம் அவருக்காக வல்லமையான காரியங்கள் செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ராடினரியாக செய்யணும். ஆமென். செய்யலாமா? இன்னைக்கு டியூஸ்டே டைட்டாக இருக்கும் ஸ்கெடியூல். நமக்கு இந்த டைட் ஸ்கெடியூலில் இன்னும் தான் வேலைகள் ஆட் ஆகுமா தவிர குறையாது. இருந்தாலும் நாம் அனைவரும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா! வேலையை பற்றி பேசின ஆண்டவர் இப்போ ரெஸ்ட்டை பற்றி பேச போகிறார். வேலை செய்கிறவர்கள் ஞானி என்றால் ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் ஞானிகள். நான் நல்லா வேலை செய்வேயா, ரெஸ்ட் எடுக்க எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் ஞானி இல்லை. ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம யோசித்தோம்னா, எப்போ கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ நல்லா தூக்கம் வருது, எப்போ கிளாஸ் முடியுதோ டக்குன்னு தூக்கம் போயிடுது. இப்போ இல்லை, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வந்துடும், நல்ல தூக்கம் வருது. கிளாஸ் முடிஞ்சது டக்குன்னு போயிடுது.
ரெஸ்ட் எடுக்க நமக்கு தெரியல. உண்மையில் ரெஸ்ட் நம்முடைய பிளான்லேயே இல்லை. எத்தனை மணிக்கு படுப்பீங்க? தெரில, வேலையெல்லாம் முடிஞ்சால் படுப்பேன். அது முடியாது. எப்போ ஏஞ்சிப்பீங்க? காலையில் ஏஞ்சிக்கிறேன். காலையில் நான் 4 மணிக்கெலாம் ஏஞ்சிப்பேன். சரி, எழுந்து என்ன பண்ணுறீங்க? தூக்க கலக்கத்திலே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ எழுந்த பிறகு என்ன பண்ணுறோம்? ஒரு கன்ஃபியூஸ்டான டைம் டேபிள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆண்டவர் சொன்னார், வாரத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் ஃபுல் ரெஸ்ட்டுனார். நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா உலகம் நமக்குள்ளே ராங் தாட் போடும். கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க, அவர் சொல்கிற அந்த ரெஸ்ட் எடுத்தால் நம்மள மாதிரி யாரும் சாதிக்க முடியாது. அவர் சொல்கிறத எடுக்கலைன்னா நம்மளால் எதையும் சாதிக்கவும் முடியாது. இவ்வளவு எக்ஸலண்ட்டான வேலையை கொடுத்த தேவன் சபத் பற்றி பேச போகிறார், ஓய்வு நாளை பற்றி பேச போகிறார். ஆமேன். 12ஆம் வசனத்துலேருந்து நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடும். மோசே, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். நான் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நீ ரெஸ்ட்டில் இருக்கணும். முன்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி சண்டே, அப்பாவுக்கு லீவு, பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்துடுங்க. இன்றைக்கி தான் நம்ம சொல்கிறாங்க, என்னைக்கு லீவுனே தெரில. அப்பாவுக்கு லீவு விட்டாலும் அம்மாவுக்கு எப்போ லீவுன்னு தெரில. ஃபேமிலி கூடுறது பெரிய விஷயமா இருக்குங்க. கல்யாண நாள் அன்றைக்கி கூட அவர் வேலைக்கு போயிட்டார். கரெக்டாக இல்லையா? நல்ல நாள் அன்றைக்கி கூட என்ன போயிட்டார்? எப்போ லீவ் விடுவாங்கன்னு தெரில, எப்போ வேலை வைப்பாங்கன்னு தெரில. ஏன்னா யாருமே பெரிய ஆள் இல்லை. இன்றைக்கி எனக்கு லீவு, நீங்களாம் லீவ் போடுங்கன்னு சொன்னால் என்ன கேட்பாங்களேண்ணா, அப்பா நீ சும்மா போப்பான்வாங்க. ஆண்டவர் சொன்னார், இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்க தான், சாட்டர்டே நான் ரெஸ்ட் எடுப்பேன், நீங்கள் மொத்த பேர் ரெஸ்ட் எடுங்கடான்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம குழப்பிக்க வேண்டாம். அது என்ன சொல்ல மாட்டீங்க? என் ஓய்வு நாட்கள், இட்ஸ் மை சபத், இது என்னுடைய ஓய்வு நாள். சொல்லுங்க, ஓய்வு நாள் என்பது கர்த்தருடையது. அவர் இளைப்பாறினபடியால் நான் இளைப்பாறுவேன். ஆமென். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளாம் வீட்டிலேருந்து தாய் தந்தையோட அம்மா அப்பா கிட்ட போன ஸ்டேஜுக்கு போய்டும். உங்களெல்லாம் சின்ன பசங்களாம் நினச்சிங்க. அம்மா இன்றைக்கி சொல்லிட்டாங்க, நான் இன்றைக்கி அடுப்பு பற்ற வைக்க மாட்டேன்டா, சாப்பாடு செய்ய மாட்டேன். ஓகே, நேற்று செஞ்ச சாப்பாடு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, போட்டுக்கின்னு சாப்பிடுன்ட்டாங்க. இப்போ நீங்கள் கறி வாங்கின்னு வந்துக்கிறீங்க. அம்மா எழுந்து செய்யுங்கம்மாண்ணா, எழுந்து செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? மாட்டாங்க. என்னென்னா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அன்றைக்கி வாங்கின்னு வந்த கறியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று நம்ம சமைப்போம். நமக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல, ஃப்ரிட்ஜில் போட்டு அம்மா சொல்கிற பிச்சை கேட்போம். அடுத்த வாரம் கறி வாங்கின்னு வருவோம், வாங்கின்னு வர மாட்டோம். சொல்லிட்டாங்க, டே டீலாம் போட மாட்டேன், இன்றைக்கி டீலாம் கிடையாது, ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். டீ தூள் பால்லாம் வாங்கின்னு வந்தோம், எழுந்து போடலன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரம் வாங்கின்னு வர மாட்டீங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமைங்க, எங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணி அடங்கிடுவோம்ல. அந்த மாதிரி என்னை பார்த்து நீ அடங்குன்றாரு. நீ பாட்டு ஆப்ரேட் பண்ண போனேன்னா, நான் வரலன்னா என்ன பண்ணுவேன்? நீ நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவல. இஸ்ரவேலே, நான் ரெஸ்ட் எடுக்கும்போது நீ ரெஸ்ட் எடு, நீ எடுக்கிறது உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க இதை? ஹல்லேலூயா. நல்லா ப்ரே பண்ணலாம், நிறைய ப்ரே பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஸ்கூல்லாம் என்றைக்கு லீவ் விடுதோ திரும்பி ஸ்கூல் ஏஜ்லேயே இருங்க, மேலே எழுந்துடாதீங்க, போர் அடிக்கும். கீழே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். 8ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, ஒரு மதியம் சாப்பிட்ட பிறகு உச்சி வெயிலில் என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா? கொஞ்ச நேரம் படுறா அப்படின்வாங்க. உண்மையில் தூக்கம் வராது. எல்லாரும் தூங்குவாங்க, யாருக்கு வராது? நமக்கு மட்டும் வராது. அது எழுந்து போய் வெயிலில் விளையாடும் போது வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அடி விழும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். நானே படுத்து தூங்குறேன், என்ன பண்ணிட்டான் அப்படி கண்ணாசர் நேரத்தில் காணாமல் போயிட்டாங்க பையன், கண்ணாசர் நேரத்தில் ஓடிட்டான் அப்படின்னு பிடிச்சிட்டு வந்து கும் 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 கும்னு குத்தி அப்புறம் படுக்க போட்டுருவாங்க. இப்போ பார்த்தா 6 வரைக்கும் எஞ்சிக்க மாட்டோம், ஏன்னா அடி வாங்கிட்டு தூங்குறவன். எந்திரா நைட் ஆயிடுச்சு, திரும்பி நைட்டு தூக்கம் வராது. கீழ்ப்படியாமல் போகும்போது நம்ம படுற பாடு இருக்குதே. தூங்க மாட்டேன் நட முடிச்சு, அப்புறம் தூங்கிட்டா எழுந்துக்க மாட்டேன். ஆமேன். இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும், ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, இது உங்களுக்கு பரிசுத்தமானது. பரிசுத்தர் குறைச்சல் ஆக்குகிறவன் கொலை பண்ண கடவன். ஹல்லேலூயா. நாங்கள் இது நான் இப்போ தான் சொன்ன கும்முன்னு குத்துவாங்கன்னு, இப்போ பார்த்தா அது கொலை பண்ணுறாரு. கொலை செய்யப்படவன், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புட்டு போகணும். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு? மகனே, நீ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிற, உன்னுடைய என்ஜின், உன்னுடைய ஹார்ட் என்கிற என்ஜின், உன்னுடைய டோட்டல் பாடி ஒரு ரெஸ்ட்டுக்கு போக வேண்டும். யூ ஹாவ் டு ரெஸ்ட்.
நான் வேலை செய்வேன், 6 நாள் செய், 7 நாள் வேலை செய்வேன், உன்னை அடிப்பேன். அப்படி தான் சொல்லியிருக்காரு. யூ நீட் டு ரெஸ்ட். ஞானி வேலை செய்வான் என்றால், திரும்ப சொல்லுங்க, அதே ஞானி இளைப்பாறவும் செய்வான். ஆமென். இது நாள் வரைக்கும் நான் படித்திராத ஒரு 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 வேர்டு இங்கிலீஷ் பைபிளில் நான் படித்தேன். திஸ் இஸ் மை சாபத் டே வேர் ஐ செரிஷ்டுன்னு ஆண்டவர் இந்த வேர்டு போட்டிருப்பார். இருங்க, அந்த வேர்டு எடுத்துக்கிறேன். எங்கே இருக்குது? சோத்திரம் 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 17 சாரி, செரிஷ்ல ரிஃப்ரெஷ்ட் 17th verse. It is a sign between me and the children of Israel forever, for in 6 days the Lord made heaven and earth, and on the 7th day he rested and was refreshed. தமிழ் வசனம் சூப்பராக இருக்குதுங்க. ஓய்ந்திருந்து பூரித்தார். எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தார்? இந்த பூரிப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யார் வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை குழந்தைங்க இருந்திருக்காங்க, நல்லா தூங்கி எழுந்ததும் குழந்தை சிரிச்சுக்கிட்டே எழுந்து வரும். நான்ப்பா பா அம்மா பாட ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி எல்லாருக்கும் சந்தோஷம். குழந்தை எந்திரிச்சா, குழந்தை எந்திரிச்சா. எப்படி சொல்கிறீங்க? அதான் பேசின்னு இருக்குதே. அதை அப்படி காலை ரெண்டும் கையை அசைச்சிட்டு காலை கையை பிடிச்சிட்டு அப்படி பண்ணும். இல்லை, பூரிக்குது. ஆஃப்டர் ரெஸ்ட். தூங்கலைன்னா, உடம்பு கச்ச கச்சன்னு இருந்தா, குளிக்கலைன்னா, கரெக்டா ஒழுங்காக தூங்கலைன்னா, குளிக்கலைன்னா, மோஷன் போயிட்டு இருந்தா, யூரின் போயிட்டு இருந்தா, டயர்டாக இருந்தா, நைட்டில் தூங்கலைன்னா, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணோம்? அவ்வளோதான், பெரிய டிஸ்டர்பன்ஸு. ரெஸ்ட் எடுத்த பிறகு பூரிப்பு. நம்ம ஹார்ட்டு, நம்ம லங்கு, நம்ம பாடி, நம்ம முதுகு, நம்ம இடுப்பு, எங்கெங்கே வலிக்குதோ, உங்கள் முட்டி, உங்கள் கழுத்து, உங்கள் கண். இப்போ பெரிய ப்ராப்ளம் என்ன வரப்போகுது? கண், எல்லாம், நம்ம சைனஸு, தலை சுத்தல், எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி நம்மளை பார்த்து பூரிக்க போகுது. சூப்பர்ப்பா, நீ ஞானமாக ஊழியமும் செய்கிற, ஞானமாக ரெஸ்ட்டும் எடுக்கிற. யூ நீட் டு பிளான் ஃபார் யுவர் ரெஸ்ட் ஆன் டைம். மற்ற டைமில் கிடையாது. என்ன டைமு? ஆன் டைம், அட் த ரைட் டைம். If you rest at the right time, you can work in the right time and you can reap at the right time. சரியான நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியான நேரத்தில் வேலை செஞ்சால் சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும். ஆனால் உலக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? அந்த ரெஸ்ட்டை மட்டும் அழிச்சிடும். சரியான நேரத்தில் வேலை செஞ்சேன்னா சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும். இஷ்டத்துக்கு வேலை செஞ்சேன்னா இஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லும். இஷ்டத்துக்கு போயும் சேர்ந்துருவோம். நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பான். திருச்சபையே, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணல, வார்த்தை நம்ம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுது. இது என்னுடைய சுய வார்த்தைகளில் அவருடைய வார்த்தை. எக்ஸலண்ட்டாக வேலை செய்ய ஊழியத்துக்கு வந்தவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். கோல்டோட வேலை செய்கிறவங்களாம் அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். சில்வரோட வேலை செய்கிறவங்களாம் அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரான்ஸோட வேலை செய்கிறவங்களாம் அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் ஓகே ஆண்டவரே, நீங்கள் சொன்னால் நான் கீழ்ப்படுகிறேன். லைஃப்பில் ஒரு நாள் எல்லா வார்த்தையும் அழிஞ்சிரும், எல்லா வார்த்தையும் இல்லாமல் போயிடும். இந்த வார்த்தை மட்டும் குரல் கொடுத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ வார்த்தையை யார் யாரோ பேசினாங்க, அதெல்லாம் அந்த காலத்தோடு போயிடுச்சு. இந்த வார்த்தை மட்டும் இத்தனை ஆயிரம் தலைமுறையாக இன்றைக்கும் தொனித்து கொண்டிருக்குது. இன்னை விட அதிகமாகுமா கம்மியாகுமா? அது பயங்கரமாக. ஒரு நாள் உலகம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் அறிந்திருக்கோம். கர்த்தருடைய அறிவு எதுங்க? இதாங்க அது. ஆண்டவர் எப்பேற்பட்டவரையா பைபிளில் போட்டிருக்காரு. ஆண்டவர் எப்படி இருப்பார் பைபிளில் பாருங்கள். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் இதை படித்து பாருங்கள். ஆண்டவருக்கு எது பிடிக்காது இதை படித்து பாருங்கள். நான் ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி வாழணும் இதை படித்து பாருங்கள். நான் ஆண்டவருக்காக என்னத்தை செய்யணும் இதில் படிங்க, தெரியும். எல்லாமே இதில் கொடுத்துட்ட பிறகு அதில் ஒன்று ஒன்றா குருவி சேர்க்குற மாதிரி ஒரு அதிகாரமாக நம்ம படிக்கும்போது, அதை அவரை சொல்லி தரும்போது நம்ம செய்யலைன்னா நம்ம மேலே மிஸ்டேக். நான் வில்லிங் ஆண்டவர். ஆசரிப்பு கூடாரத்துலேயும் வேலை செய்கிறேன், வேற எங்கே ஆல்டர்லேயும் வேலை செய்கிறேன், குத்து வழக்கிட்டையும் வேலை செய்கிறேன், ஆசாரனுடைய ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறேன், தேவையான அந்த ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறேன், ரெஸ்ட்டும் எடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் வாங்க ஏஞ்சிங்க. ஆண்டவர் பாதத்தில் சரணடைவோம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஷேதேரே கேதிரா பௌராதலபா ஷேந்தரே பெரே கேதரே பெரே பெரே பெரே. ஆண்டவர் யோசனையில் பெரியவர். அவர் அனாதி தேவனும் உள்ள தேவன். அவர் துதிக்கும் போது நம்முடைய மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அவர் நம் ஆராதனையை பண்ணும்போது
அவருடைய ஊழியத்தை செய்யும்போது இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கத்திரத்தில் நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துவோமா? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. எல்லா ஞானமும் நிறைந்து எங்களுடைய ஞானத்தின் ஆவிலாம் நிரப்பி அப்பா இந்நாள் இருக்கும் எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய பணியை செய்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் எங்களோடு நீ கூட அந்த கிருபைக்கு நன்றி, இந்த பேசின வசனத்துக்காக நன்றி, இந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீரிய மகிமைப்படுங்க, ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. இயேசு முன்னும் செபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரின் குமாரன் பெத்லெகேலை பேர் சொல்லி அழைத்து வினோத வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தில் வேலை செய்கிறதுக்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அவருடைய பணியை செய்வதற்கு ஒரு சிலை தெரிந்து கொண்டு அழைக்கிறார். யூதா கோத்திரத்தில் எத்தனையோ கோடி விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கு. ஆனாலும் தேவன் பெத்லெகேலை அழைத்து அவனை விசேஷித்த ஞானத்தினால நிரப்பி அவருடைய இத்தனை விதமான வெவ்வேறு விதமான பணிகளை செய்வதற்கு தேவன் அவளை அழைத்து அவளை பயன்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு அழைத்திருக்கிறார். நம்மை போல விட அதிக ஞானிகள் இருக்கலாம், நம்மை விட அதிக பரிசுத்தவான்கள் இருக்கலாம். ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய உன்னதமான பணியை செய்வதற்காக, ஏனென்றால் அவருக்காக நாம் ஊழியம் செய்வதற்காக, நம்முடைய ஞானத்தை வைத்து உலகத்துக்காக ஓட, இன்னும் உலகத்துக்காக நாம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு அல்ல, நாம் தேவனுக்காக பணி செய்ய தேவன் தான் அந்த விசேஷித்த ஆவியினால் நம்மை நிரப்பியிருக்கிறார். எனக்கு சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. எனக்கு ஒரு சகோதரர் கீபோர்டு ஒரு சிறிய ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தார். எனக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொல்லிக் கொடுத்தார். அவர் வாசித்தார், கொஞ்சம் சுமாராக வாசித்தார். பிறகு அதே போல் எனக்கும் சொல்லி தந்தார். நான் அதை ஒரு முறை சொல்லி கொடுத்த உடனே கரெக்டாக வாசித்தேன். அவர் வாசித்து முடித்த பேர் சொன்னார், அந்த பக்கத்தில் நபரை பார்த்தப்பா, உனக்கு போல தான் அவருக்கும் சொல்லி கொடுத்தேன், ஆனால் அவன் கரெக்டாக வாசிட்டானே, நீ ஏன் வாசிக்க மாட்டேன்னு. அதுலேருந்து எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, எனக்கு ஏதோ ஒரு ஞானம் இருக்குது, எனக்கு இசை வாசிக்கத்தில் எனக்கு ஏதோ ஞானம் இருக்குது, எனக்கு கொடுத்து நான் பெரியமா நினச்சிருந்தேன். அதனால் ஆவியானவர் இடைப்பட்டார். மகனே,
அது என்னுடைய ஊழியம் செய்வதற்கு நான் கொடுத்த ஞானம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை நீ எனக்காக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர் சொன்னார். மகனே, நான் உனக்கு சிறு வயதில் கொடுத்த ஞானம் அது உன்னுடைய எதுக்கல்ல, நான் அது எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த இசை ஊழியத்தை நீ எனக்காக தர வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போதுதான் புரிந்து கொண்டான், ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டு என்னை அபிஷேகத்தை ஞானத்தான் நிரப்பது என்னுடைய வேலை செய்ய உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். அற்புத ஆண்டவர் அநேக விதமான கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நாம கூட இந்த ஞானம் இருக்கு, இந்த டேலண்ட் சூப்பராக செய்கிறீங்க, மற்றவர்கள் நம்மளை பயங்கரமாக புகழ்ந்திருப்பார்கள், பேசியிருப்பார்கள். நாம் நினச்சிக்கலாம், ஐயோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஞானம் இருக்குது, இந்த இதில் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், இந்த விஷயத்தில் எனக்கு நிறைய ஞானம் இருக்குன்னு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையை பார்த்து சொல்ல, மகனே, அந்த ஞானம் நான் உனக்கு கொடுத்தது, அது என்னுடைய ஊழியம் செய்வதற்காக நான் உனக்கு கொடுத்தது. மகளே, அந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நீ இன்னைக்கு நீ தரமாட்டாயா என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஏக்கமாக ஏங்கி கொண்டிருக்கிறார். பெத்லகேமிலே அவர் பணிக்கென்று அழைத்து அவர் பணியில விசேஷித்தமாக செய்த தேவன் இன்று உங்கள் ஒவ்வொருவரும் தேவன் அவருடைய விசேஷித்த பணியை செய்வதற்காக, தேவாலயத்தில் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவனுடைய பணியை செய்வதற்காக கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொன்றும் இன்னைக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனத்தை பேசும்போது, ஆம் ஆண்டவரே, நானும் இந்த ஞானத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன், நானும் என்னுடைய காரியத்தை நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற நீங்கள் முன்பாக கொஞ்சம் கடந்து வரலாம். இந்த முன்பாக கடந்தது குறிக்கிறது, ஆண்டவரே என் ஞானத்தை நான் உமக்குன்னு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்கள் எல்லாரும் யாரெல்லாம் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறாரோ, மகனே உன்னோட ஞானத்தை எனக்கு கொடுப்பாயா, மகனே உன்னோட ஞானத்தை எனக்கு கொடுப்பாயா என்று ஆண்டவர் யாருக்கிட்ட பேசி கொண்டிருக்கலாம். அவள் முன்பாக கடந்த அந்த ஆண்டவரே என்னோட ஞானத்தை நான் உமக்குன்னு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இன்றைய தினத்திலிருந்து அப்பா, நான் உலகத்துக்காக அல்ல தகப்பனப்பா, நான் வாழ்வதும் மரிப்பதும் அது உமக்கே தகப்பனப்பா, என் ஞானத்தை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி நம்மளே அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்களே எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரன்னு கேட்கலாமா? பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே அப்பா, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை வலது கை உயர்த்தி சொல்லமா? அர்ப்பணிக்கிறப்பா. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசனாம் தகப்பனப்பா, எங்களை நாங்கள் உமக்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஞானம் சுயம் பலம் ஒன்றுமில்லையப்பா, எங்களை நான் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஞானத்தை உமக்கே அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய சரீரங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய முழு கிருபைகளை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜாப்பா. நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய விசேஷத்தை ஊழியத்தை செய்வதற்கு, தேவாலயத்தின் பணியை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்களுடைய அர்ப்பணிப்பு எங்கள் மேல் பெத்லகேமில் இருந்த விசேஷத்தை ஞானத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. பெத்லகேமில் இருந்த விசேஷத்தை ஞானத்தினால ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, எங்களை நிரப்பி ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஷதரே ரே 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 ஓ ஷதரே ரே 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 ஷத ஓ ஷதரே ரே 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 ஓ ரே 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 ரே. நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற நன்றி அப்பா. விசேஷத்தை ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் நன்றி அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். அபிஷேகம் 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 எங்கள் மேல இறங்கட்டும் தகப்பனப்பா. உங்களுடைய வல்லமையில வல்லமையில பிரசன்னம், உங்களுடைய பல்லவில பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறவங்க நன்றி 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 நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே அப்பா. விசேஷத்தை ஞானத்தின் ஆவியினால் நீங்களை நிரப்பி நிறைவுக்கு நன்றி அப்பா. ஆவியினால் எங்களை பலப்படுத்தினீங்களே நன்றி அப்பா. விசேஷத்தை கிருபைகளை எங்களை நிரப்பி நிறை உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஷதரே ரே 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 ஓ ரே 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 ஷதரே ரே ரே ஓ ஷதரே ரே ரே ஷதன மௌதே நக்கரவா. நன்றி ஆண்டவரப்பா. பெத்லகேமில் தெரிந்து கொண்ட தேவன்,
நீர் எங்களுக்கு தெரிந்து கொண்டு விசுவாசிக்கிறப்பா. நான் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே, நான் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீரே எங்களை வழி நடத்துங்க, நீரே பலப்படுத்துங்க, நீரே பொறுப்புங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விசுவாச அறிக்கை செய்ய நான் சொல்றது அப்படி சொல்லுமா, நாங்கள் வினோத வேலைகளை யோசித்து செய்வதற்கும் பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்வதற்கும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் தேவ ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது இன்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். இந்த வசனங்களை பார்க்கிறோம். கர்த்தர் நம் மத்தியில வாசம் செய்வதற்காக அவர் நமக்கு மத்தியில பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார் என்று இந்த வசனங்களை கூட ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று. அது எதற்காக என்றால் நம்முடைய கர்த்தர் நம் மத்தியில வாசம் செய்ய விரும்புகிறார். அவருடைய மகிமை நம்முடைய மத்தியில வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்லுகிற பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்று தேவன் அதை தலைமுறையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டது போல இந்த நாளில கூட நமக்கும் தேவன் அந்த வார்த்தைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நியமங்களும் இந்த பிரமாணங்களும் எதற்காக என்றால் நம் தேவனோடு கிட்டி சேர்வதற்காக, நம் தேவனோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும், நம் தேவனோட உறவில் அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக என்றால் நமக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த உறவை மீண்டுமாக நாம் புதுப்பித்து கொள்ள, அவர் மீண்டுமாக தோய்ந்து போன ஆத்துமாக்களை கட்டி எழுப்ப தேவன் இப்படிப்பட்ட காரியங்களும் இப்படிப்பட்ட கட்டளைகளும் தேவன் மத்தியில கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதை நாம் பின்பற்றும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் கடந்து போக முடியும். நம்முடைய குடும்பங்கள்ல கூட அந்த நாள்ல பரிசுத்த ஓய்வு நாள்ல நம் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாக அந்த இடங்களில் ஜெப தூபங்கள் எழுப்பப்பட வேண்டும். அந்த நாள்ல தேவனை நாம் உயர்த்தி அவரையே நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நம்மை இந்த பிரமாணங்களை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். இதுவரை நாம் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அசட்டையாக எண்ணியிருந்தால் இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். மீண்டுமாக நம்முடைய ஆத்துமாக்களை நம்மை புதுப்பித்து தரும்படியாக அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் மீண்டுமாக நம்மை புதுப்பிக்கும்படியாக இப்பொழுது நம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்து ஜெபிக்க போகிறோம். உஷதரவரிவா தரவா கரபரபரவா ஹரிவலரவா தரவா ஷதரவா கரபரபரவா ஓ ஷரதரவா கரபரபரபரபரபரபா ஓ ஷபரபரபரபா தரவா கரபரபரபா. அப்பா, இந்த வேளையில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இதுவரை அந்த பரிசுத்த ஓய்வு நாள்களை நாங்கள் அசட்டையாக எண்ணி இருந்தால் எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களை ஒரு விசையாக மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பங்களில அப்பா இதோ எங்கள் பிள்ளைகளின் மத்தியில ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த அப்பா இதோ ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய வகையில அப்பா நாங்கள் செபங்களை ஏறெடுக்கும்படியாக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து எங்கள் குடும்பங்களில் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீண்டுமாக எங்களை புதுப்பித்து நீர் கட்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்மோடு இருந்த ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து தரும்படியாக அப்பா இந்த ஓய்வு நாளை எங்களை நியமித்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இதோ தலைமுறை தலைமுறை தோறும் இது நித்திய கட்டளையாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட
புதுப்பிக்கப்பட்டது போல இந்த நாளிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக எங்களுக்கும் ஆண்டவரே அப்பா எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து கட்டும்படியாக உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் வாழும்படியாக உம்முடனான உறவை நாங்கள் புதுப்பித்து கொள்ளும்படியாக இப்பொழுது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மீண்டுமாக நீர் புதுப்பித்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்ய போகிறோம். நம்முடைய வேதாகமத்தை நம்ம கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நித்திய கட்டளையின்படியாக இப்பொழுது நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் சொன்ன இந்த பிரமாணத்தின்படி இனி எங்கள் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் குடும்பமாக ஆசரிப்போம் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பலப்படுத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.